ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகொட கொலை வழக்கு சார்ந்து அல்லது கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயம் சார்ந்து மிக பெரும் திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. கிரிந்தலை முகாமினுடைய இராணுவ அதிகாரிகள் பலர் இதிலே சிக்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. மேலும் கச்சைதீவோடு சேர்த்து யாழ்ப்பாணத்தையும் விஜயிடம் கொடுத்து விடுங்கள் என்ற அடிப்படையிலே பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்து அர்ஜுனா ராமநாதனுடைய கருத்தும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. மேலும் நிதியமைச்சுக்குள்ளே இருந்த அதிகாரி படுகொலையிலே இந்த அரசாங்கத்தினுடைய பங்கும் இருக்கின்றது. குறிப்பாக அனுரவினுடைய தலையீடும் இருக்கின்றது. உடனடியாக விசாரணைகளை நடத்துங்கள் என்ற அடிப்படையிலே கொந்தளித்திருக்கின்றார் உதய கம்மன்வல. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். பிரகீத் எக்னலிகொட விடயம், அதாவது பிரகீத் எக்னலிகொட ஊடகவியலாளர் 2010 ஆண்டு கடத்தப்பட்டு அவருடைய வீட்டிலே இருந்து வெளியே வருகின்ற போது கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டு இன்றளவும் எங்கே என்று தெரியாத நிலை இருக்கின்றது. இன்னும் ஒரு புறத்தால் பிள்ளையானிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளே அவர் எருமை தீவிலே படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டு விட்டார் என்ற ஒரு செய்திகளும் வெளியான வண்ணமே தான் இருக்கின்றது. இதற்கு பிள்ளையான் குழுவும் உடந்தையாக இருந்தது என்ற அடிப்படையிலான கருத்துக்களும் அதிகமாகவே பரவி வருகின்றது. எனவே இன்றளவும் அவர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டு விட்டார், என்ன நடந்தது என்று தெரியாத நிலை இருக்கின்ற போது அந்த வழக்கு சார்ந்து சட்டமாதிபர் திணைக்களத்தினால் கடந்த 2015 கால பகுதிகளில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு இப்போது மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றதாம். பல நாட்களாக அந்த வழக்கு இழுபறி நிலையில் இருந்தது. குறிப்பாக அந்த வழக்கை விசாரித்து வந்த 3 நீதிபதிகள், மேல் நீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய குழாம் அமைக்கப்பட்டிருந்தது. அதிலே ஒரு நீதிபதிக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றதாம். இதனால் அவர் அந்த வழக்கிலிருந்து விலக்கப்பட்டிருக்கின்றார். இன்னும் ஒரு நீதிபதி அந்த வழக்கிலிருந்து, அதாவது அவருடைய ஓய்வு பெற்றதன் காரணமாக அந்த வழக்கிலிருந்து அவர் வழக்கை தொடர முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது. இதன் காரணமாக ஒரே நீதிபதி அந்த வழக்கை தொடர முடியாத நிலை இருந்ததனால் இப்போது பிரதம நீதியரசரான பத்மன் சூரசேன அவர்களினால் இப்போது மீண்டும் 3 பேர் கொண்ட நீதிபதிகள் குழாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே பத்மன் சூரசேன அவர்களுடைய உத்தரவின் பேரிலே 3 மேல் நீதிமன்ற நீதிபதிகள் நியமிக்கப்பட்டு மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறதாம். அதிலும் கொஞ்சம் சுவாரஸ்யமான விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த வழக்கு ஒன்றும் நீதிமன்றம், அதாவது நீதிமன்றம் வழமையாக இடம்பெற்ற புதுக்கடை நீதிமன்றத்தில் இடம்பெறவில்லை. மாறாக ஹெஹேலிய ரம்புக்குவலனுடைய வீட்டிலே தான் இடம்பெற்றிருக்கின்றதாம். அதாவது ஹெஹேலிய ரம்புக்குவலனுடைய வீடு அமைச்சர்களுடைய வீடு, முன்னாள் ஜனாதிபதிகளுடைய வீடு அரசுடைமையாக்கப்பட்டிருந்தது. அந்த வீட்டிலே நீதிமன்றங்கள் உருவாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையிலே ஹெஹேலிய ரம்புக்குவலைக்கு சொந்தமான விஜயராம மாவட்டத்திலே இருந்த உத்தியோகபூர்வ இல்லத்தை இப்போது நீதிமன்றமாக மாற்றி அதிலே தான் இந்த வழக்கு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. மிக விரைவில் எதிர்வருகின்ற 8ஆம் தேதி அடுத்த வழக்கு தவணை. இதன்போது சாட்சியங்கள் முன்னிலையாக வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்றளவும் பிரகீத் எக்னலிகொட தொடர்பான அல்லது அந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. ஆனால் அதனுடைய சரியான உண்மைத்தன்மை அல்லது அவருக்கு என்ன நடந்தது என்பது இன்றளவும் வெளிக்கொண்டு வர முடியாத ஒன்றாக காணப்படுகின்றது. எனவே இவர் சார்ந்து 9 பேர் பிரதிவாதிகளாக, அதாவது குற்றமுழைத்தவர்கள் 9 பேர் என்ற அடிப்படையிலே தான் விசாரணைகள் நகர்ந்து வருகின்றது. இந்த 9 பேரும் யார் என்று பார்க்கின்ற போது கொள்ளை கும்பலோ பாதாள உலக குழுவோ இல்லை, மாறாக இராணுவ வீரர்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். பிரகீத் எக்னலிகொட கடத்தப்பட்டது 2010 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு 2 நாட்களுக்கு முன்னர். மஹிந்தவை ஜனாதிபதியாக கொண்டு வருவதற்காகத்தான் இவர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் கோட்டாவை ஜனாதிபதியாக்குவதற்காக இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த கொலைகளிலே ஜனாதிபதியானவர்கள் தான் இவர்கள் என்று சொல்ல வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலே தான் மஹிந்த ராஜபக்ச அந்த தேர்தல் இடம்பெறுவதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் தான் பிரகீத் எக்னலிகொட கடத்தப்பட்டிருக்கின்றார். அந்த கடத்தல் சார்ந்தும் அவர் காணாமலாக்கப்பட்ட விடயம் சார்ந்தும் கிரிந்தலை முகாமினுடைய கட்டளை தளபதியாக இருந்த கேர்னல் தர நிலை அதிகாரியும் அவரோடு சேர்த்து மொத்தமாக 9 பேர், அதுவும் அதே கிரிந்தலை முகாமிலே இருந்த இராணுவ புலனாய்வு அதிகாரிகள் மொத்தமாக 9 பேரும் தான் இப்போது இதிலே குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். பிரகீத் எக்னலிகொட கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயம் சார்ந்து குறிப்பாக இந்த கிரிந்தலை முகாமுக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டதாகவும் பின்னர் விசாரிக்கப்பட்டதாகவும் மட்டக்களப்புக்கு எருமை தீவுக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அங்கே அவர் சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டார் என்பது ஒரு
இராணுவ வீரர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையிலே சில நாட்களுக்கு முன்னர் உண்மைகள் வந்திருந்தது. அந்த இராணுவ வீரர் சொல்லியிருந்தார், தன்னையும் கூட்டிச் சென்றார்களாம். தன்னை கூட்டிச் செல்கின்ற போது தான் படகோட்டியாக சென்றிருந்தேன், அங்கே இப்படி ஒரு நபரை கொண்டு சென்றார்கள், எருமை தீவுக்கு கொண்டு சென்று அவர்களை சுட்டு புதைத்து விட்டார்கள் என்ற அடிப்படையிலான கருத்தை சொல்லியிருந்தார். ஆனால் இன்றளவும் எருமை தீவிலே சென்று எந்த ஆய்வு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அந்த இராணுவ அதிகாரியினுடைய வாக்குமூலம் இன்னும் எடுத்துக்கொள்ளப்படவில்லை, அல்லது இப்போதைய சாட்சியாளராக அந்த இராணுவ வீரரும் உள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கலாம் என்பது மிக முக்கியமான விடயம். எனவே பிரகீத் எக்னொலிகோட வழக்கம் தூசி தட்டப்படுகின்றது. இதிலே பல பெரும் தலைகளுக்கு கால் நடுக்கம் கொடுத்திருக்கும் என்பது மிக முக்கியமான விடயம். காரணம், அப்போது கடத்தல், கப்பம் கோருதல், வெள்ளை வேன் என்றால் யார் என்று தெரியும். அந்த நபர்கள் இப்போது மொழி பிதுங்கி விழி பிதுங்கி இருப்பார்கள் என்பது மிக முக்கியமான விடயம். மேலும் இன்றைய தினம் பாராளுமன்றத்துக்குள்ளே மிக பெரும் குரல் ஒன்று ஒலித்திருக்கின்றது. அதாவது தமிழ் மக்களினால் வாக்கிடப்பட்டு தமிழர்களை காப்பாற்றுவார்கள் அல்லது தமிழ் மக்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கு இவர் தேவை என்று தமிழ் மக்கள் கஷ்டப்பட்டு வாக்களித்து ஒருவரை அனுப்பியிருந்தார்கள் பாராளுமன்றம். அவர் இன்றைய தினம் கொந்தளித்திருக்கின்றார் பாராளுமன்றத்துக்குள்ளே. குறிப்பாக கச்சைதீவை இந்தியாவுக்கு கொடுத்து விடுங்கள், கச்சைதீவோடு சேர்த்து யாழ்ப்பாணத்தையும் விஜயிடம் கொடுத்து விடுங்கள் என்ற அடிப்படையிலான, அதாவது தமிழ்நாட்டிடம் கொடுத்து விடுங்கள், அவர்கள் எங்களை பார்த்துக் கொள்வார்கள் என்ற கருத்தை தெரிவித்திருக்கின்றார். வேறு யாருமே இல்லை, நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுடைய இந்த கருத்து கொஞ்சம் விமர்சன பொருளாகவும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. அவர் சொன்னது இன்னும் ஒரு விதத்திலே பார்த்தால், இந்த தீவக பகுதிகளிலே பல பகுதிகளுக்கு இன்னும் மின்சாரம் இல்லாமல் இருக்கின்றது. எனவே இப்படி இந்த அரசாங்கம் ஏமாற்றுவதற்கு பதிலாக, மின்சாரம் கொடுக்காமல் நீர் கொடுக்காமல் ஏமாற்றுவதற்கு பதிலாக இந்த கச்சதீவோடு சேர்த்து, கச்சதீவை விஜய் கேட்கின்றார், இந்த அரசாங்கம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்கின்றது, கச்சதீவோடு சேர்த்து யாழ்ப்பாணத்தையும் கொடுத்து விடுங்கள் என்ற அடிப்படையிலான கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அப்போதும் அவருடைய எண்ணம் எங்கே செல்கின்றது? யாழ்ப்பாணம் என்றுதான் செல்கின்றதை ஒழிய ஏனைய இடங்களை பற்றி அவர் யோசிக்கவும் இல்லை. அதாவது இவருடைய கருத்து இப்போது கடும் விமர்சனத்திற்குள்ளாகி வருகின்றது. யாழ்ப்பாணத்தையும் கச்சதீவோடு சேர்த்து விஜயிடம், அதாவது இந்தியாவிடம், தமிழ்நாட்டிடம் கொடுத்து விடுங்கள் என்ற ஒரு கருத்து இப்போது தீவிர பேசுபொருளாக மாறி வருகின்றது. இன்னும் ஒரு சமூக வலைத்தளத்திலே இவர் சார்ந்த ஒரு பதிவு, குறிப்பாக தென்னிலங்கை சார்ந்த ஒரு சமூக வலைத்தள நண்பருடைய பதிவுகள் அதிகமாக இப்போது பேசுபொருளாக மாறுகின்றது. குறிப்பாக தீவக பகுதியிலிருந்து இவர் சுற்றுலாவுக்காக அல்லது அந்த படகிலிருந்து ஏறுகின்ற போது அந்த படகு பாதுகாப்புக்காக அவர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் அல்லது பாதுகாப்பு அங்கிகள் வழங்கப்படும், அதனை அணியும்படி சொல்லியிருக்கின்றார்கள். இவர் அணிய மாட்டேன், அதனை எனக்கு நீச்சல் தெரியும், நான் நீந்துவேன் என்று அடம் பிடித்திருக்கின்றாராம். அரை மணித்தியாலங்கள் வரையிலே அங்கே வாதாட்டம் இடம்பெற்றிருக்கின்றது. அதன் பின்னர் தான் அவர் அந்த பாதுகாப்பு உடையை அணிந்த பின்னர் அங்கிருந்து படகு புறப்பட்டது என்ற செய்தியும் வந்திருந்தது. எனவே இதுவும் கொஞ்சம் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. அதிலும் விஜயிடம் யாழ்ப்பாணத்தையும் சேர்த்து கொடுங்கள் என்ற விடயமும் இன்னும் கொஞ்சம் தீவிர விமர்சன பொருளாக மாறி வருகின்றது என்பதும் உண்மையான விடயம். மேலும் இந்த ரங்க ராஜபக்ச, அதாவது இந்த திரைசேரியினுடைய அதிகாரி ஒருவர், வெளிநாட்டு வளங்கள் பிரிவினுடைய உதவி பணிப்பாளராக இருந்த ஒரு அதிகாரி ஒருவர் உயிரிழந்திருந்தார். அவருடைய மரணம் தற்கொலை என்ற அடிப்படையிலே தான் இப்போது செய்திகள் வெளியாகி வருகின்றது. ஆனால் இதற்கு இப்போது கடுமையாக கொந்தளித்தெழுந்திருக்கின்றார் உதய கம்மன்வல, பிவித்துருகல உரிமைய கட்சியினுடைய தலைவர் உதய கம்மன்வல. அவர் சொல்லியிருக்கின்றார், இந்த கொலைக்கும் இந்த அரசாங்கத்திற்கும் தொடர்பு இருக்கின்றது, இது ஒன்றும் தற்கொலை அல்ல, அனுர அரசாங்கத்தினுடைய செயற்பாடுதான் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அவர் பல ஆதாரங்களை அடுக்குகின்றார். குறிப்பாக இந்த ரங்க ராஜபக்ச தற்கொலை செய்து கொண்டதற்கான ஆதாரம் தான் இருக்கின்றது என்று இந்த அரசாங்கத்திற்கு நெருக்கமான சட்ட வைத்திய நிபுணர்கள் தான் சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் இன்னும் ஒரு முறை இவர்களுடைய உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும், அல்லது இவருடைய உடற்கூற்று மாதிரிகள் பெறப்பட்டு அதில் அவருக்கு நஞ்சூட்டப்பட்டதா அல்லது அவர் வேறு ஏதும் கொலை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டதா என்ற அடிப்படையில் உடற்கூற்று மாதிரிகள் பெறப்பட வேண்டும் என்று இப்போது தன்னுடைய கருத்தை முன்வைத்தது மாத்திரமல்லாமல், இந்த கைரேகை நிபுணர்கள், அதாவது இந்த அரசாங்கம் சார்ந்தவர்கள் அல்லாமல் பொதுப்பட்ட கைரேகை நிபுணர்களிடம் அதை கொடுக்க வேண்டும். காரணம், அவருக்கு அருகாமையிலே இன்னும் ஒரு கைரேகை கிடைத்திருக்கின்றது என்ற அடிப்படையிலும் சொல்லப்படுகின்றது. எனவே இது கொலையாக இருக்கலாம், ஒருவேளை விஷமூட்டப்பட்டு அவர் கழுத்தறுக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கலாம், இது இந்த அரசாங்கத்தால் நிகழ்ந்திருக்கலாம் என்ற அடிப்படையிலே உதய கம்மன்வலவும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். காரணம், இப்போது இந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதி இந்த திரைசேரியிலிருந்து காணாமல் போன விடயம், அதுவும் இணையவழி மோசடியால் காணாமல் போன விடயத்திற்கு இந்த அரசாங்கத்திற்கும் சம்பந்தம் இருக்கின்றது, இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடாகத்தான் இருக்கும் என்ற அடிப்படையிலே உதய கம்மன்வல தெரிவித்திருக்கின்றார். உதய கம்மன்வலனுடைய கருத்தை பெரிதாக மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. காரணம், அவர் ஏதோ ஒன்றை சொல்ல வேண்டும் என்பதற்காக அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருப்பார். ஒன்று புலி புரளியை கிளப்பி விடுவார்,
அல்லது தமிழ் மக்களை எல்லாம் இனவாதிகளாக காட்டி விடுவார், அல்லது புலம்பெயர்ந்திருக்கின்ற தமிழ் அமைப்புகள் மீது தன்னுடைய குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பார், அரசாங்கத்தின் மீது முன்வைப்பார். அப்படியாக இந்த உதயகமன்வல விமல் வீரவம்ச சரத் வீரசேகருடைய கருத்துக்களை மக்கள் பெரிதாக கண்டுகொள்வதில்லை. இருந்தாலும் அவர் கொக்கரித்திருக்கின்றார். இந்த அரசாங்கம் தான் காரணம் என்ற அடிப்படையில் பொறுத்திருந்து பார்ப்போம் விசாரணைகளும் இடம்பெறுமா என்பதை. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.